ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி ரொமான்டிக் ரோஸ் பாயாசம். இது குக்கு வித் கோமாளி ரெசிபி. ஷாலின்னு அவங்க பண்ணியிருப்பாங்க. அந்த ரெசிபி இன்றைக்கி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போது தான் எல்லாலும் உங்களுக்கு கரெக்டாக தெரியும். இப்போ வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு பாத்திரத்தில் ஒரு 1/2 லிட்டர் நான் தண்ணி எடுத்திருக்கேன். இந்த தண்ணி கொதித்து வரணும், அப்போ தான் நம்ம ரோஸ் பெட்டல்ஸை ஆட் பண்ண முடியும். இப்போ நான் ரோஸ் பெட்டல்ஸை நல்லா உப்பு தண்ணியில் 10 நிமிஷம் ஊற வச்சு கழுவி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஏன்னா இதில் மருந்து அடிச்சிருப்பாங்க. அந்த 10 மினிட்ஸ் ஊற வச்சா நல்லது. இப்போ தண்ணி நல்லா கொதிச்சிடுச்சு. இந்த கழுவி வச்சுருக்க ரோஸ் பெட்டல்ஸை இதில் ஆட் பண்ணுறோம். ஆட் பண்ணி நல்லா கொதிக்க விடணும். அப்போ தான் அந்த ரோஸோட எசன்ஸ் அந்த தண்ணியில் இறங்குச்சு அப்படின்னா நமக்கு ரோஸ் எசன்ஸ் ரெடி ஆகிடும். இது அவ்வளவோ கலர் இருக்காது. உங்களுக்கு வேணும் அப்படின்னா 2-3 ட்ராப்ஸ் ரோஸ் எசன்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போது ஒரு கடாயில் 1 ஸ்பூன் கீ விட்டு அதில் 100 கிராம்ஸ் சேமியா எடுத்துக்கலாம். இது பாயாசத்துக்குன்னே வர்ற தனி சேமியா. இப்போ அதை கீழே நல்லா ஓரளவுக்கு வறுத்துக்கணும். ரொம்ப கலர் சேஞ்ச் ஆகணும் அப்படின்லாம் அவசியம் இல்லை. லைட்டாக வறுத்துக்கிட்டால் போதும். உங்களுக்கு அந்த பச்சை ஸ்மெல் போகிற அளவுக்கு வறுத்துக்கணும். இப்போது நல்லா வந்துருச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம அந்த எசன்ஸ் எடுத்து இதில் ஆட் பண்ணுறோம். உங்களுக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் தண்ணி விட்டுக்கோங்க. ஒரு 3/4 லிட்டர் இருந்தால் கரெக்டாக இருக்கும் அது வெந்து வர்றதுக்கு. இது வேகிற வரைக்கும் நம்ம சைடில் ஒரு பாத்திரத்தில் ஒரு 400 ml பால் எடுத்துக்கலாம். இது நான் ஆரஞ்சு கலர் வரும்ல, அந்த பால் எடுத்திருக்கேன். அதுதான் உங்களுக்கு கெட்டியாக இருக்கும். ஆல்ரெடி பாயசம் தண்ணியாக தான் இருக்கும். நீங்கள் இதை சேர்த்தா உங்களுக்கு ஓரளவு கரெக்டாக இருக்கும். இப்போ சைடில் சேமியாவும் நல்லா வெந்து வந்துடுச்சு. நான் உங்களுக்கு உடச்சி காட்டுறேன் பாருங்கள். இதுதான் கரெக்டான பதம். இந்த ஸ்டேஜில் இப்போது நாம் 250 கிராம் சுகர் எடுத்திருக்கோம். இது உங்களுக்கு கரெக்டான அளவு. இது நல்லா ஓரளவுக்கு மெல்ட் ஆகணும். மெல்ட் ஆனதுக்கப்புறமா நாம் ஒரு 3 to 4 ஸ்பூன் மில்க் மேட் ஆட் பண்ணுறோம். இது டேஸ்ட்டுக்காக தான். இது வேணும்னா நீங்கள் ஆட் பண்ணலாம், அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிடலாம். இப்போது 4 ஸ்பூன் ஆட் பண்ணியாச்சு. இந்த ஸ்டேஜில் ஒரு ஏலக்காவை பொடி பண்ணி நம்ம ஆட் பண்ணிக்கலாம். அதை ஆட் பண்ணிவிட்டு கிளறி விடுங்க. ஒரு 2 நிமிஷம் போகட்டும். இப்போது நம்ம ஆல்ரெடி காய்ச்சி வச்சுருக்கிற பால் 400 ml நம்ம வடிகட்டி ஆட் பண்ணிக்கலாம். டைரெக்டாக ஊற்ற வேணாம், அது ஒரு மாதிரி திரியாக இருக்கிற மாதிரி இருக்கும். பால் ஆட் பண்ணிவிட்டு ரொம்ப நேரம் அதை கொதிக்க விடணும்னு அவசியம் இல்லை. கொஞ்ச நேரம் ஒரு 2 to 3 நிமிஷம் அது இருந்தால் போதும். ஏன்னா பாலும் ஆல்ரெடி நம்ம காய்ச்சி தான் எடுத்து வச்சுருக்கோம். ரொம்ப நேரம் நீங்கள் வச்சுருந்தா அது திரியறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது. ஒரு 1 to 2 மினிட்ஸ் இருந்தால் போதும். உங்களுக்கு இப்போ பாயாசம் ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக நீங்களும் உங்கள் வீட்டில் ஒரு முறை பண்ணி பாருங்கள். ஒரு தாளிப்பு ரெடி பண்ணிடலாம். 1 ஸ்பூன் கீ விட்டுக்கோங்க. இதில் இப்போது 7 பல்லு முந்திரி எடுத்திருக்கேன். அதை உடச்சி போட்டாலும் முழுசாக போட்டாலும் அது உங்கள் விருப்பம். அதை நல்லா நெய்யிலே வறுத்து எடுத்து இந்த பாயசத்தோடு ஆட் பண்ணால் உங்களுக்கு ரொமான்டிக் ரோஸ் பாயாசம் ரெடி. செம்ம டேஸ்ட்டாக இருந்தது. நீங்களும் உங்கள் வீட்டில் கண்டிப்பாக ஒரு முறை இது செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லிவிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.